நம்ம என்னதான் பாரம்பரிய ஆராதனைக்குள்ள இருந்தாலும், பாரம்பரிய ஆராதனை இந்த உலகத்துல நம்ம இருந்த கடந்து வந்த பாதை. ஆகவே அதை மறக்காம அதுல இருக்கிறீங்க. சில பேர் இருக்கிறீங்க, நானும் இன்னைக்கு அதில் தான் இருக்கிறேன். ஆனாலும் தேவ சமூகம், தேவனுடைய ஆராதனை என்பது வேறு. பாரம்பரிய ஆராதனை எனக்கெல்லாம் பாரம்பரியம் வேதத்தை சொல்லி தந்தது. ஆனால் பரிசுத்த ஆராதனை தான் பரிசுத்த ஆவியானவரை சொல்லி தந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் என்னை விட அதிகமான வேதம் தெரியும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய அறிவு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சொல்லி தர முடியும். அது எந்த போதகரும் சொல்லி தர முடியாது. வேதம் சொல்லுகிறது யோவான் 3வது அதிகாரத்திலேயே ஒரு பாரம்பரிய போதகரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரத்தில் யாரை குறித்து சொல்லுது? நிக்கோதேமு. அதை பார்த்தா தான் தெரியுது இல்ல, நம்ம பாரம்பரியத்திலேயே இருக்கிறோம். நிக்கோதேமு அவன் யூதனுக்கு பிரதான ஆசாரியன், நல்ல ஒரு ஆசாரியன், கற்று தேர்ந்தவன், தியாலஜி படிச்ச நல்ல ஒரு பண்டிதர். ஆனா அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் பத்தி தெரியல. என்னதான் பாஸ்டரா இருந்தாலும் ஆண்டவர் பத்தி தெரியும்னா இயேசு கிறிஸ்துட்ட வரணும். என்னதான் பெரிய ஃபாதரா இருந்தாலும் பெரிய பாஸ்டரா இருந்தாலும் என்ன பாரம்பரியத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வேதத்தை கற்றால்தான் அவனுக்கு வேதத்தின் ரகசியம் தெரியும். அல்லேலூயா.